guys. ஈவினிங் ரொம்ப போர் அடிச்சதுன்னு நானும் தீக்ஷாவும் விஆர் மால் தாங்க வந்திருந்தோம். அப்போ தான் மை ஃப்ரையோலேண்டுங்கிற இந்த ஷாப்பை பார்த்தேன். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ 1 கிராமுக்கு 1.4 rupees தான் சொன்னாங்க. நீங்களே உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீக்ஷா வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால், ஸோ அதுக்கு மேலே டாப்பிங்ஸை கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸில் போபா, அதுக்கப்புறம் ஓரியோ க்ரம்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ், ஃப்ரூட் லூப்ஸ், அப்படி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தீக்ஷா வந்து ஓரியோ க்ரம்ஸும் ஓரியோ பிஸ்கெட்டும் போட்டு அவளோட டாப்பிங்ஸை ஆக்சுவலி சூஸ் பண்ணியிருந்தா. ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. டாப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக உங்கள் வெயிட் படி அவங்க எவ்வளோ சார்ஜஸ்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரையோலேண்ட் ராஜமன்றியில் போயிருக்கேன். ஸோ சென்னையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் கூட நல்லாவே இருந்துச்சு. அந்த ஓரியோ கூட சேர்ந்து சாப்பிடும்போது, பிஸ்கட்டோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பில் அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 159 rupees தாங்க ஆச்சு. உங்களில் எத்தனை பேர் மை ஃப்ரையோலேண்ட் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ்.